நமது குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், உறவினர்கள் என பலரும் இப்பொழுது சிறிய வயதினராக இருக்கலாம். 30 வயதுக்கு மேல் பயன்படும் அனைவரும் இந்த செய்தியை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தகுந்த சமயத்தில் இந்த செய்தி உதவும். முழிக்காதீங்க. இந்து மதத்தில் 13 வகையான சாபங்கள் உள்ளன. அவை பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம் என உள்ளன. சாங்கள். பெண் சாபம். பெண்களை பற்றி தப்பு, தவறான வார்த்தைகளை பேசுவதோ அல்லது பெண்களை மனதளவில் காயப்படுத்துவதோ பெண் சாபத்துக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, சகோதரிகளுக்கு ஆதரவு தராததும், கட்டிய மனைவியை கைவிடுவதும், பிற பெண்களை ஏமாற்றுவதும் பெண் சாபத்தை உண்டாக்கும். பிரேத சாபம் அவதூறாக பேசுவது ஆகியவற்றால் விளையும் தோஷம் இது. அவ்வாறு இறந்தவர்களின் சாபங்கள் பிரேத சாபமாக கருதப்படுகின்றன. இறந்தவர்கள் தங்கள் சாபத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவர்கள் இறப்பில் பிரச்சனை செய்தவர் வாழ்வில் துயரங்களை ஏற்படுத்துவர். பிரம்ம சாபம் உண்டாகும். 4வது சர்ப்ப சாபம். பாம்புகளின் சாபங்கள் சர்ப்ப சாபங்களாக கருதப்படுகின்றன. பாம்பு அடித்தல் அல்லது பாம்புகளை துன்புறுத்துதல் போன்ற செயல்களால் சர்ப்ப சாபம் உண்டாகலாம். 5. பித்ரு சாபம். பித்ருக்களின் சாபங்கள் பித்ரு சாபங்களாக கருதப்படுகின்றன. முன்னோர்களை மதிக்காதது அல்லது அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறாதது பித்ரு சாபத்துக்கு வழிவகுக்கும். கோ சாபம் காளைகள், பசுக்கள் மற்றும் எருமைகள் போன்ற விலங்குகளை துன்புறுத்துதல் அல்லது அவைகளை மதிக்காதது கோ சாபத்துக்கு வழிவகுக்கும். பூமி சாபம் நிலத்தை வெட்டுதல், நிலத்தை மதிக்காதது போன்ற செயல்களால் பூமி சாபம் உண்டாகும். கங்கா சாபம் என்பது கங்கையை மதிக்காதது, கங்கையில் தவறான செயல்களை செய்தல் போன்ற செயல்களால் கங்கா சாபம் உண்டாகும். மரங்களை வெட்டுதல், மரங்களை மதிக்காதது போன்ற செயல்களால் விருட்ச சாபம் உண்டாகும். தேவ சாபம் தேவர்களை மதிக்காதது, தேவர்களை அவமதிப்பது போன்ற செயல்களால் தேவ சாபம் உண்டாகும். 11ஆம் ரிஷி சாபம். முனிவர்களையும் ரிஷிகளையும் அவமதிக்கும் செயல்களால் ரிஷி சாபம் உண்டாகும். 12ஆம் முனி சாபம். முனிவர்களையும் ரிஷிகளையும் மதிக்காதது, அவமதிப்பது போன்ற செயல்களால் முனி சாபம் உண்டாகும். குலதெய்வ சாபம் உண்டாகும். தெரிந்து கொள்வோம்.